வணக்கம். என் பேர் மகாலிங்கம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, மங்கள் கிச்சன் அண்ட் இன்டீரியர்ஸ்ன்னு சொல்லி ஒரு மாடுலர் கிச்சன் ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பசுமலை ஆர்ச்சுக்கிட்ட கேட்வே ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைவ் ஷோரூமே இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மாடுலர் கிச்சன்னா எப்படி இருக்கும், வார்ட்ரோப்னா எப்படி இருக்கும், ஒரு வாக்கின் வார்ட்ரோப்னா எப்படி இருக்கும், பூஜா, செல்ஃபு இந்த மாதிரி வந்து அதே மாதிரி மாடுலர் கிச்சன்லேயே வெரைட்டியான ஐட்டம் இப்படி இந்த மாதிரி வந்து நம்ம ஷோரூம் வச்சுருக்கோம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா, மங்கள் கிச்சன் இன்டீரியர்ஸ்னு இது ஷோரூமு. மங்கள் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி ஃபேக்ட்ரியை வந்து தனியாக வச்சுருக்கோம். மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, இன்டீரியர் ஒர்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்களோட ஃபேக்ட்ரியில் தான் நடக்கும். எங்கள் ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலபுரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. அது இங்கே வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்குது. பேனல்ஸா மிஷின், த்ரூ ஃபீடிங், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினில் அங்கே தான் வந்து எங்களோட ஒர்க்கு பூரா வந்து மேனுஃபேக்சரிங் ஆகும். 70% ஆஃப் ஒர்க்கு வந்து எங்கள் ஃபேக்ட்ரியிலே முடிஞ்சு 30% தான் வந்து சைட்டில் நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 70% மேனுவல் கிடையாது, ஃபுல்லி ஆட்டோமேட்டு தான். மெஷின் மேட் ஃபினிஷ் தான் பண்ணுவோம். ரொம்ப பக்காவாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுலர் கிச்சன் இன்டீரியர் ஃபீல்டில் வந்து கடந்த 23 வருஷமாக இதில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 3000 கஸ்டமர்கள்கிட்ட நான் மாடுலர் கிச்சன், ஹவுஸ் இன்டீரியர் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரெனோவேஷன் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய கஸ்டமர் இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க வேலை பார்த்து கொடுத்துருக்கோம். சென்னை, திருச்சி அப் டு கன்னியாகுமரி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடுல நம்ம பண்ணாத ஊர்களே கிடையாது. நிறைய ஊர்களுக்கு மாடுலர் கிச்சன் நல்ல முறையில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாப்பி கஸ்டமர்ஸு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 கஸ்டமர்கிட்ட நல்ல கஸ்டமருக்கெலாம் நம்மளுக்கு இருக்காங்க. ஸோ இது மாடுலர் கிச்சன் மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா இன்டீரியர் ஒர்க்குமே பண்ணி கொடுப்போம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன் மெயின் ஃபோக்கஸு. அது போக வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோபு, ஹால் ஷோகேஸஸ், டிவி ஷோகேஸஸ், பூஜா யூனிட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கின் வார்ட்ரோபு, ஷெல்ஃபு, லாஃப்ட்டு, ஃபால் சீலிங் ஒர்க்கு, வால் பேனலிங் ஒர்க்கு, இப்படி எல்லா ஆல் டைப் ஆஃப் இன்டீரியர்ஸ் வந்து பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் பண்ணணுன்னா கூட பண்ணி கொடுக்கலாம். இப்போ உங்கள் ஆஃபீஸ் இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த இதுலேயும் பண்ணி கொடுத்துருப்போம். எப்படி இது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சைட்டில் வந்து நாங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து என்ன ஸ்டேஜில் இருக்கோ அதை பார்த்து மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளான் போட்டு அதுக்கு வந்து கொட்டேஷன் கொடுத்து உங்களுக்கு ஒரு ப்ரொப்போசல் கொடுப்போம். அதில் என்ன ஃபினிஷ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபினிஷு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இப்போ வந்து வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட் வச்சு மைக்கா லேமினேட்டு, அதே வந்து வெனீர் லேமினேட்டு, அக்ரிலிக்கு, இப்படி வந்து பலவிதமான இது இருக்குது. பட்ஜெட் ஓரியண்டாகவும் பண்ணலாம், ஹையர் எண்ட்லேயும் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிறப்பாக பண்ணி கொடுத்துருவோம். டிசைன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரீமுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் புதுசாக வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா 3D ட்ராயிங்காகவுமே கொடுக்கலாம். இப்போ உங்கள் வீட்டை மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு ஃபினிஷ் பண்ணால் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி 3D ட்ராயிங்காகவே அதை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருவோம். ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் உங்கள் வீடு வந்து இப்படி தான் டிசைன் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்துருவோம். அதை பார்த்த உடனே நம்ம மாடுலர் கிச்சனாக இருக்கட்டும், ஹவுஸ் இன்டீரியராக இருக்கட்டும், சரி நம்ம வீடு இப்படி தான் வரணும்னு சொல்லி வர்றது வந்து அவங்க விரும்புகிற மாதிரி என்டையர் ஹவுஸே வந்து 3D டிசைனில் வந்து பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் ஷோரூம் வந்து நான் காமிக்கிறேன். எங்கள் ஷோரூமில் வந்து மாடுலர் கிச்சன், சில டைப் ஆஃப் கிச்சன்ஸ்லாம் இருக்குது, வார்ட்ரோப் இருக்குது, ஷெல்ஃபு, லாஃப்ட்டு இதெல்லாம் இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ஆதரவு கொடுத்தா நல்லாயிருக்கும். நன்றி. இது வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் ஃபினிஷ் வார்ட்ரோப்பு. அதாவது மைக்காலே வந்து டபுள் கலர் போட்டு வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஸ்ட்ரிப்லாம் கொடுத்து ஒரு டிசைன் வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பேட்டர்னு. இதே மாதிரி நிறைய பேட்டர்ன் இருக்குது. வார்ட்ரோப் ஷட்டர்ஸ் டிசைன் வந்து நிறையா இருக்குது. பாக்ஸு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட்லேயும் பண்ணலாம். அதே மாதிரி எம்டிஎஃப்ங்கிறது பிராண்டட் எம்டிஎஃப், ஆக்ஷன் டிசைன் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த பிராண்டட் எம்டிஎஃப்பில் தான் நம்ம பாக்ஸு, அதே மாதிரி ஹெச்டிஎஃப் ஹை டென்சிட்டி போர்டில் தான் வந்து சற்றும் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வார்ட்ரோப் உள்ளே வந்து ஹேங்கிங் சிஸ்டம், ட்ராயரு, புல் அவுட்டு இதெல்லாம் இருக்கும்.
அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளாக வரும். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்குள்ளே உள்ளே வந்து செல்ஃப் வந்துடும், காஸ்மெட்டிக்ஸ்லாம் வச்சுற மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருவோம். இது வந்து ஒரு ஹிடன் லாக்கர் மாதிரி. இங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வைக்கிற மாதிரி எல்லாமே பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துருவோம். எந்த இடமும் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே ப்ரொவிஷன் கொடுத்துருவோம். இந்த வார்ட்ரோப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸில் வேணாலும் கஸ்டமைஸ்டாக டிசைனில் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி இங்கே டிவி ஷோகேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சிம்பிளாக ஒரு டிவி ஷோகேஸஸ்ஸு. இதிலே வந்து நீங்கள் நெட்டில் பார்த்தோ இல்லை நாங்களே டிசைன் பண்ணியே கூட என்ன மாதிரி மாடல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டிவி ஷோகேஸஸ்லாம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வீட்டில் செல்ஃப் இருக்குது, இந்த சில பேர் கடப்பாக்கல் போட்டிருப்பாங்க, அதுக்கு வந்து வெறும் நம்ம டோர் மட்டும் போடணும்னா இந்த மாதிரி செல்ஃப் செட்டர் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மெஷின் ஃபினிஷ் தான். இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும் இந்த பூஜா யூனிட்டு, ஆனால் நல்லா யூனிக்காக இருக்கும். இது வந்து இந்த பூஜா டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் ஸ்டென்சில் கட்டிங் போட்டிருப்போம். இதை வந்து அதிலே பெல் கட்டிங் எல்லாமே கொடுத்துருக்கோம். டோரை ஓப்பன் பண்ணோம்னா காம்பேக்டாக இருக்கும் இந்த பூஜா ரூமு. இதில் வந்து நம்ம ஃபோட்டோஸஸ், ஸ்டாச்சூஸஸ் எல்லாம் வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ ஒரு சாமிக்கு வந்து படையல் போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி படையல் ட்ராயர் இருக்கும். இதில் வந்து அந்த இலையை விரித்து சாமிக்கு படையல்லாம் போட்டு இது பண்ணி வச்சுக்கலாம். இந்த பூஜா திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இங்கே கீழே வந்து ட்ராயர் மாதிரி செல்ஃப் மாதிரி இது எல்லாமே கொடுத்துருப்போம். பூஜா திங்ஸை பூரா இது எல்லாம் வச்சுக்கலாம். இப்போ இதில் உள்ள லைட் செட் பண்ணிவிட்டு நம்ம அப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா பார்த்தீங்கன்னா இந்த நைட்டு மற்ற லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த விநாயகர் மட்டும் தனியாக அந்த லைட்டு தெரிவார். அது ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்க்குறக்கே ரொம்ப இதாக இருக்கும் பூஜா யூனிட்டு. இதே மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. எந்த மாதிரி மாடல் வேணாலும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் டைப் கிச்சனு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா மாடர்னான ஹவுஸில் பண்ணிக்கலாம். இப்போ சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஸ்லாப் போட்டிருப்பாங்க, ஸ்லாப் போட்டு ஆர்சிசி ஸ்லாப் போட்டு மேலே வந்து கிரானைட் போட்டிருப்பாங்க. இது வந்து ஆர்சிசி ஸ்லாப்பே இல்லாமல் ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட்லேயே பாக்ஸ் பண்ணி மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதை மார்மோனி டைல்ஸ் மாதிரி போட்டிருப்போம். இந்த டைல் போட்டிருப்போம். கீழே வந்து அக்சசரிஸ் எல்லாமே இருக்கும். மேலே ஓவர் ஹெட் கேபினெட் இருக்கும், இது இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா விக்கர் பேஸ்கெட்டு. இப்போ இந்த வெங்காயம், பொட்டேட்டோஸ் இதெல்லாம் வந்து வைக்கிறோன்னா அந்த மாதிரி விக்கர் பேஸ்கெட்டில் வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது விக்கர் பேஸ்கெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா டேண்டம் பேஸ்கெட், அதாவது கட்லரி யூனிட், கத்தி கரண்டி இதெல்லாம் வைக்கிற மாதிரி கட்லரியில் இருக்கும். இது எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் இன்ஜஸ் தான். இப்படி நம்ம எவ்வளோ வேகமாக இது பண்ணாலும் மெதுவாக போய் ஸ்லோவாக தான் போகும். அதே மாதிரி தான் இந்த இதுவும். இதில் வந்து இப்போ ப்ளைன் செல்ஃப்னு சொல்லுவாங்க. குக்கரு, பேனு, எலக்ட்ரிக்கல் ஐட்டம் இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். மல்டி பர்பஸ் தான், எந்த திங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா அதாவது சிங்கிள் புல் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக இருக்கும். ஹைட்டான வெசல்ஸு, ஜார்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதில் வச்சுக்கலாம். என்ன ஹைட் வேணுமோ நம்மளாவே அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கட்லரி. இந்த டேண்டம், ஸ்லெண்டர் டேண்டம்னு சொல்லுவாங்க அந்த பேஸ்கெட்டு. இதில் வந்து நம்மளே காம்பேக்டாக பிரிச்சுக்கலாம். உள்ளே வந்து அந்த கட்லரி செட் வந்து கரண்டி, ஸ்பூனு, ஃபோக் செட்டு இந்த மாதிரிலாம் போடுற மாதிரி எல்லாமே இருக்கும். இப்படி தான் எல்லாமே. இப்போ ஒவ்வொன்றும் டேண்டம் பாக்ஸஸில் இதெல்லாம் பெரிய பெரிய வெசல்ஸ் கூட வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கேஜஸ் கிட்ட வெயிட்டு தாங்கும். நீங்கள் 30 கிலோ எடையை உள்ள ஜாமானை வச்சுட்டு வேகமாக அடிச்சிங்கன்னா கூட நின்று ஸ்லோவாக தான் போகும். அப்படியே நல்லா ஸ்மூத்தாக போகும். அதே மாதிரி தான் இதுவும் அந்த ஆயில் புல் அவுட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்ட் ட்ராலின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு 25 கேஜஸ் அரிசி வச்சிங்கன்னா அந்த 25 கேஜஸ் அரிசி 2 பவுலில் கண்டெய்னரில் வச்சுட்டு நீங்கள் வேகமாக ஃபோர்ஸாக க்ளோஸ் பண்ணாலுமே மெதுவாக போய் லாக் ஆகும். லக்ஸுரி டைப்பு. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ரோலிங் செட்டு. இந்த மாதிரி இதில் வந்து திங்ஸஸ்லாம் வச்சுக்கலாம். காம்பேக்டாக டோர் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே இப்படி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த இடத்துல நின்றாலும் அந்த டோர் வந்து அப்படியே நிற்கும். ரொம்ப யூனிக்காக இருக்கும். அக்சஸ் பண்ணுறதுலாம் வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் இது வந்து ஓவர் ஹெட் செல்ஃபு. உள்ளுக்குள்ளே வந்து 2 செக்மெண்ட்டு 3 செக்மெண்ட்டு அப்படியே பிரித்து கொடுத்துருப்போம். அட்ஜஸ்டபிள் தான். நீங்கள் ஹைட் எவ்வளோ வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுவுமே வந்து சாஃப்ட் க்ளோஸ் தான். டோரை வேகமாக சாத்தினா கூட ஸ்லோவாக போய் சத்தம் இல்லாமல் அடையும். இந்த ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஹேண்டில் இது எல்லாமே. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சிம்னி போட்டுக்கலாம். சிம்னிக்கு மேலே பைப்பு வந்து கிட்டனா தெரிகிற மாதிரி போட்டு இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திங்ஸ் வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எந்த ஒரு இடமுமே வந்து வேஸ்ட் ஆகாது. எல்லா இடத்தையும் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து
டபுள் டோர் பாட்டம் செல்ஃபு. இது அப்படியே ஓவர் ஹெட்லேயே டாப் செல்ஃப் இது. அதே மாதிரி கார்னரில் வந்து 2 ஓப்பன் செல்ஃப் மாதிரி கொடுத்துருப்போம். இதில் வந்து நம்ம அடிக்கடி எடுக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து இந்த இதில் வச்சுக்கலாம். இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா எல் ஷேப் கிச்சனு. இப்போ நம்ம இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கிச்சன் பார்த்தோம். இது வந்து எல் ஷேப் கிச்சனு. இந்த எல் ஷேப் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லேமினேட் ஃபினிஷு. அதாவது பாக்ஸஸ் எல்லாமே ப்ளைவுட்டு, சற்று வந்து ப்ளைவுட்லேயே வந்து மேட் ஃபினிஷில் லேமினேட் இருக்கும். இந்த கீழே உள்ள இந்த பாட்டம் செல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளைன் செல்ஃப்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உள்ள ப்ளைன் செல்ஃப் வெசல்ஸ் வச்சுக்கிற மாதிரி. அங்கே சிங்கிள் புல் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. இது சிங்கிள் புல் அவுட்டு ஆயில் பண்ணு. இது வந்து எஸ்எஸ் பேஸ்கெட்டு. இது வந்து அட்ஜஸ்டபிளே இருக்கும். ஆயில் இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் பேஸ்கெட்ஸ். நம்ம செராமிக் பிளேட்டு, டிஃபன் பிளேட்டு, சாப்பாடு பிளேட்டு இது எல்லாமே வச்சுக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைன் செல்ஃபு. இது எல்லாமே எஸ்எஸ் பேஸ்கெட்டு. அதேமாரி தான் இதில் வந்து கட்லரி, இங்கே வந்து பார்ட்டிஷன் பேஸ்கெட்டு, கப்பு, சாசரு, இந்த